சரி, ஓகே. ரெமோ படத்தை பற்றி பேசியாச்சு. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போ என்ன பண்ணோன்னா, எப்போவுமே ஒரு வீடியோ இப்போ எடுத்து நம்ம மனசில் ஒரு படம் பார்த்துட்டு மனசில் என்னென்ன தோடுதோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே பார்க்குறது நம்மளுக்கு ஒரு வழக்கம். ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரோட வீடியோவும் பார்க்குறது கிடையாது. பட் ஆனால் நம்ம ஒரு வீடியோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட வீடியோஸையும் பார்ப்போம். ஏன்னா பார்த்தா தான் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி பேசலாம், இன்னும் எந்த மாதிரி மேனேஜர்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம பாண்டானை அதாவது பிரசாந்த் அண்ணன் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் எப்போவுமே. இட்ஸ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னால், அதாவது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அவரை நான் இதாக முன்னோடியாக சொல்லுவேன். சும்மா தான்டா இருக்க, கேமரா இருக்குது, உனக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்குது, ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், 120 ரூபா 150 ரூபா கொடுத்து. ஆக்சுவலி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கொடுத்து நம்ம படம் பார்த்தோம். ஸோ படம் பார்த்துருக்கேன், அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது தான். அதனால் நான் அவரை ஒரு இதாக சொல்லுவேன். அதுவும் 6 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது அவரோட அந்த ஃபீல்டில் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அவரை பாராட்டி ஆகணும், நம்ம அதை இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ரெமோ படத்தை பற்றி அவரோட ரிவ்யூ பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜால்ரா டு ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அந்த வீடியோவை பற்றிலாம் நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறமா கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் இப்படி தான் சொல்ல போகிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை ஓகே, கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும் போல இருக்குது, அவர் ஏதோ சம்திங் சொல்ல வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ பார்த்துருந்தோம். ரெமோ இதை பார்த்த உடனே, வீடியோ பார்த்தோன்னே நமக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயமே சொன்னார், வேலை வெட்டி இல்லாத அலையிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எஸ் ஜே சூர்யா சார் வாய்ஸில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு தான் சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த மொதல் இடத்துலேயே உங்களோட பாயிண்ட் அடிபட்டுருது சார், அது ஒன்று. ரெண்டாவது, கேஎஸ் ரவிக்குமார் சார் அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த சீனை சொல்லியிருப்பார். என்ன சீன்னா, கீர்த்தி சுரேஷை சிவகார்த்திகேயன் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சீனை அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார். ஒரு ரொமான்ஸே இல்லாத ஒரு பையன் அவன் லைஃப்பில் ஒரு ரொமான்ஸ் சீனை பற்றி அவ்வளோ சொன்னோன்னா அவருக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இப்படிலாம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி காட்டுற அந்த ஒரு சீனை அதை உள்ளுக்குள்ளே போய் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணை சிவகார்த்திகேயன் பார்க்குறாரு, அது ஃபீல் ஆகிறாரு. அதை கொஞ்சம் சினிமாட்டிக்காக கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்படி தான் காட்ட முடியும். அது நீங்கள் இப்போ அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்காக தான் காட்ட முடியும். பபிள்ஸ் பறக்கிறது இப்படி தான் காட்ட முடியும். அதை நீங்கள் எப்படி சொல்லலாம், அது இதை யாரோ மனசில் விதைச்சிட்டாங்க. வார்த்தைகள் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது பிரசாந்த் அண்ணா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. ஒருவேளை என்ன அப்படின்னா, நமக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அவரோட ரிவ்யூலாம் ஃபுல்லாக பார்க்குறப்போ, ரெமோவை பற்றி அவர் நிறைய விஷயங்கள் பேசலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த இப்போ ரிவ்யூ பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் அவங்க இவ்வளோ பட்ஜெட் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க, அந்த ப்ரொமோஷனுக்கு ஏற்ற இது இல்லை அப்படிலாம் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. தவிர ரெமோவில் என்னென்ன இருக்குது, அதில் கொண்டாடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஏன் பேசலை? அதாவது பிசி ஸ்ரீராம் கேமரா பற்றிலாம் பேசுகிறாரு. பிசி ஸ்ரீராம் லைட் கம்மியாக இது பண்ணியிருக்கிறாரு இந்த இதில், அப்படிலாம் அது மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை அந்த படத்தை உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலையா, இல்லை பாதியில் தான் போய் பார்த்தீங்களா அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. குறிப்பாக பிரசாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி ஒரு தப்பான கருத்தை நீங்கள் பரப்பிவிட்டீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்றது உண்மை. அதாவது ஒன் டைம் வாட்சபிள்னு கூட கிடையாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் இன்ஸ்லாம் அந்த படத்துக்கு வருவாங்க. ஏன்னா பொண்ணுங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்கள கலாய்க்கிறதே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் கலாய்க்கல. விஜய் டிவியை கலாய்ச்சார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொந்த தாய் வீடு தானே கலாய்க்கிறாரு, தப்பாக ஒன்றும் சொல்லி எதுவும் திருப்பி போடுவாங்க. ஏன் போடாமையாக இருக்கிறாங்க, போடாதான் சொன்னாங்க. நீங்கள் விஜய் டிவியை பற்றி தான் பேசலாம், ஆனால் சிவகார்த்திகேயன் சொன்னால் தப்பா? அதெல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு அந்த டேலண்ட் இருக்கப்பே அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. மற்றபடி நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவங்க காலைல போய் கெஞ்சல, அவங்களும் நீ எங்ககிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லலை. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, விமர்சனம் அப்படின்றது யாரை வேணால் பண்ணலாம். விஜய் டிவியை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது, மற்றவங்களாம் இல்லை. சிவகார்த்திகேயனுக்கும் அது உண்டு. அதை பல ஸ்டேஜில் அவரே சொல்லியிருக்கிறாரு. இவங்க வேறு இப்போ அவர் அவரோட விஜய் டிவி ஃபங்க்ஷன்லேயே கூட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு படத்தில் சொன்னதை இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. மிஸ்டர் பிரசாந்த், தப்பாக ஏதாவது பேசுகிறதா மன்னிச்சிருங்க. இது உங்களை புண்படுத்தணும் கிடையாது. நீங்கள் அந்த சொன்ன பாயிண்ட், கேஎஸ் ரவிக்குமார் அப்படி ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நடிகர்னு நினைக்கிற ஒரு பையனுக்கு அது சாதாரணமாக உள்ளே போகாது. உள்ளே போனாச்சுன்னா எப்படி ஃபீல் ஆகும், வெளியே வரும் அப்படின்றத அடுத்த சீன்லேயே அதை வச்சுருக்காங்க, கீர்த்தி சுரேஷை பார்க்குற சீன். ஸோ அதை கூட உங்களால் ஒழுங்காக கன்வின்ஸ் பண்ண முடியாப்போ நீ மொத்த படத்தை எப்படி நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்றத எனக்கு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அதுக்காகவே தான் நான் உங்கள்கிட்ட பேச நினச்சேன். ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களை எதிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களை ஓட்டணும் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன விஷயத்தில் இது தப்பாக இருக்குனே அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.